Scientific Industries, manufacturer of laboratory instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வணக்கம். உலக தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவம் வலைக்காட்சியில் தொடர்ந்து உரையாடி வருகிறேன். வள்ளுவம் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை பின்தொடருங்கள். வள்ளுவம் வலைக்காட்சி தமிழர்களின் பிரச்சனையை, பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள். வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி, வணக்கம். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு தம்பி. சார், ஒரு கடந்த 3-4 மாதமாக தமிழ்நாட்டை ஒரே பரபரப்பாக வச்சுட்டு இருக்கிறதுல செங்கோட்டையன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். இன்னைக்கு செங்கோட்டையன் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்க தமிழ்நாடே காத்திருக்கு சார். அறிவாலயம் போக போகிறாரா, பனையூர் போக போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? பனையூரை நோக்கி தானே அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே. விஜய் கட்சியை தானே அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு ஒரு ஆயுதமாக எடுத்திருக்கிறாரு. சரி, எடப்பாடியை பலகீனப்படுத்தணும், இதுதான் செங்கோட்டையனுக்கு நோக்கம். அதுக்கு எம்ஜிஆர் பேரை சொல்லி எம்ஜிஆர்னு சொல்லி 77 எம்ஜிஆர் வந்தார், எம்ஜிஆரை கூத்தாடினாங்க, என்னையும் கூத்தாடிங்கன்னு முதல்மாக ஒரு சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரி, பச்சோந்தி. என்னைக்கு எம்ஜிஆர் சொன்னார், ரஜி ரசிகர்லாம் சொல்லிட்டு இருந்தார். வேலாயுதம் படத்தில் தான் எம்ஜிஆர் சேர்னார். ஜெயலலிதா தூரத்தில் நின்னே வரும்போது ஷூட் பண்ணி அடி தலைவா படத்தையே காலி பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவர் அரசியல் களத்துக்குள்ளே பச்சோந்தித்தனமாக எம்ஜிஆருங்கிறாரு. அது எப்படி சொன்னாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை செங்கோட்டையனுக்கு. எம்ஜிஆரை சொல்லி எடப்பாடியை பலகீனப்படுத்துகிறாரு. டக்குன்னு செங்கோட்டையன் விஜயை ஸ்ட்ரெங்தன் பண்ணி பன்னூட் ராமச்சந்திரன் விஜயகாந்த் கூட வந்தது ஸ்ட்ரென்த் மாதிரி இவர் போகிறது விஜய்க்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தான். அதுதான் இன்றைக்கி சாத்தியக்கூறாக நான் பார்க்குறேன். ஓகே சார். இருந்தாலுமே செங்கோட்டையன் ராஜினாமாலாம் பண்ணியிருக்காரு சார் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை. அது வேறு ஒரு பெரிய டார்கெட் இருக்கிறாங்க. இல்லை, எடப்பாடி முதல்வர்னு சொல்லி வந்த பதவி எடப்பாடிக்கு எதிராக போகிறதுனால அதை அவர் ராஜினாமா பண்ணுறாரு. அவ்வளோ சிம்பிளாக நம்ம இடம் போட்டுக்கலாமா சார்? ஓகேவா? இன்னும் கொஞ்சம் 6 மாதம் தானே இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி இன் பப்ளிக் லைஃப்பில் ரிசைன் பண்ணிட்டு போகிறார். ஓகே. அந்த வகையில் அவர் விஜய்கிட்ட போகக்கூடாதுன்னு திமுக தடுக்க நினைக்கிறாங்கன்னு இன்னொரு மூவம் ஓடுது. திமுக தடுக்க நினைக்குது. அவன் தேர்தல் பணிக்குழு செயலாளர் ஒரு பொறுப்பை கொடுத்துக்கிட்டு மாவட்ட செயலாளர், தென் எம்எல்ஏ டிக்கெட்டு, அமைச்சர் பதவிங்கிற மாதிரி திமுகவிலையும் ப்ராமிஸ் அவருக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. இன்னைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ இவர் டிஎம்கேல போய் சேர்ந்துட்டார். யார்? அன்வர் ராஜா, நம்ம எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன். அதே மாதிரி இவரும் சேரதுக்கும் வாய்ப்பு வரலாம். ஆனால் எனக்கு என்னவோ இவர் எடப்பாடி மேலே உள்ள வெஞ்சன்ஸில் இங்கே தான் போவாரோன்னு தோணுது. ஓகே சார். ஒட்டுமொத்தமாக இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 மட்டுமே நம்ம பேசியிருக்கோம், ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. செங்கோட்டையன் எந்த ஆப்ஷனை தேர்வு செய்ய போகிறாரு? எந்த ஆப்ஷனை தேர்வு செஞ்சால் எடப்பாடிக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தணும், தனக்கும் அது நல்லதாக இருக்கணும்னு நினைக்க போகிறாரு? நான் சசிகலா வைத்து ஃபைட் பண்ணணுன்னு போய் கேட்டேன். சரி. 1/2 மணி நேரம் என்கிட்ட விளக்குனார். வக்கீல் என்னால் இந்த கட்சி உடஞ்சின்னு வர விரும்பலை. கட்சி ஃபைட் பண்ணால் கட்சி கவர்மெண்ட் போயிடும், அதனால் நமக்கு என்ன லாபம் இருக்குது? வக்கீல் அவங்க நமக்கு கட்சி பொறுப்பும் அமைச்சர் பதவியும் தர இது பண்ணுறாங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு போகலான்னு இருக்கிறேன்னு சசிகலா மேயர் நடராஜன் அவங்க கொடுத்த அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணார். நாம் அவரை சசிகலாவுக்கு போட்டியாட்டு ஒரு சிஎம் கேண்டிடேட்டாட்டு வரணும்னு 2011 ஒர்க் பண்ணோம். ஓகே. அதில் கேண்டிடேட் செலெக்ஷன்லாம் நாம் தான் அதுக்குள்ளே போட்டோம். நானும் அவர் இருந்து தான் தென் மாவட்டத்தில் கேண்டிடேட் போட்டோம். கடைசியில் சசிகலா டீம், ஜெயலலிதா இது பண்ணி அந்த கேண்டிடேட் எல்லாமே தலைகளாக மாறிச்சு. கடைசியில் அந்த ஏரியாவிலே உள்ள ஆட்களெல்லாம் ராய்சபா அது இதுன்னு இவருக்கு எதிராக டெவலப் பண்ணி ஜெயலலிதா அம்மையார் இவரை இது பண்ணாங்க. சிந்து ரவிச்சந்திரன் ஒரு நாடார் ஒருத்தரை மாவட்ட செயலாளராக போட்டு இவருக்கு எதிராக நிறைய கூட்டங்கள் நடத்தி சசிகலா டீம் அவங்கெல்லாம் கடுமையாக வேலை பார்த்துட்டு இருந்த காலகட்டம் அது. பட்டு அவர் அதில் சர்வை பண்ணார். அதுக்கு பிறகு ஜெயலலிதாவே தனக்கே போட்டியாக வந்துடுவாங்கங்கிற எண்ணம் வரும்போது ஜெயலலிதா இவரை கட்சி பதவி, அமைச்சர் பதவியில் தான் எடுத்து விட்டாங்க. அந்த கூவத்தூர் காலகட்டத்தில் இவர் சிஎம்மாக வந்திருக்கணும், இவர் லீடர் ஆயிடுவாருங்கிற ஒரு தோட்டத்தில்
அவர் எடப்பாடியில் ராயிட மாட்டாருங்க தோட்டத்தில் என்ற எண்ணத்தில் எடப்பாடிகிட்ட கொடுத்தாங்க. கதை மாறி போச்சு. இந்த மாதிரிலாம் அரசியல் அரங்கத்தில் போட்டது ஒன்று, நடந்தது ஒன்றுன்னு வேறு மாதிரி ஆகிப்போகும். அது எடப்பாடி பிடிச்சபடியாக வச்சுக்கிட்டு சசிகலாவை அடித்து, ஓபிஎஸ் அடித்து, டிடிவி அடித்து பண்ணி இவர் செங்கோட்டையனே அடிச்சிட்டாரு. அப்போ செங்கோட்டையன் வந்து இதை பழி வாங்குறதுக்கு அவர் விஜய்கிட்ட போனால் தான் எம்ஜிஆர் அந்த இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே சார் தொடர்ந்து ஒரு 10 முறைக்கு மேலே வந்து செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய எம்எல்ஏவாக இருக்கார். அவர் என்ன முடிவெடுக்க போகிறாருன்றதை பார்க்க தமிழ்நாடு அரசியல் களமே காத்திருக்கு. ஒருவேளை அவர் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு 26 தேர்தலில் ஒரு பெரிய பிரதிபலிப்பை தருமா? கண்டிப்பாக அது என்ன முடிவு அவர் எடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமியை பாதிக்கும். திமுகவில் போய் சேர்ந்தாருன்னா அவருக்கும் லாபம், திமுகவுக்கு லாபம். தாவேக்காவில் சேர்ந்தால் தாவேக்காவுக்கு லாபம். ஓகே, இப்போ தாவேக்காவில் அவர் சேர்ந்துட்டாரு அப்படின்னா இப்போவே 234 ஒரு தொகுதி தாவேக்கா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு எழுதிக்கலாமா? தாவேக்கா அவர் ஜெயித்து விஜய் தோத்துட்டாருன்னா அவருக்கு பேக்கிங் இருக்குது. அங்கே விஜய்க்கு இமேஜில் வரக்கூடிய ஓட்டு ரெண்டும் சேர்ந்து அவர் ஜெயித்துட்டாரு. விஜய்க்கு இமேஜ் மட்டும்தான் இருக்குது, பேக்கிங் இல்லை. அவர் தோத்துட்டாருன்னா சார் விஜய் ஸ்டார் சார். ஏன்னா விஜய் ஸ்டார், கமலாசன் ஸ்டார் இல்லாமல் மோரா. ஓகே சார் இப்போது வந்து திமுக வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தாவேக்காவில் செங்கோட்டையன் போனால் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்கும், என்ன சீட்ஸ், என்ன இது சார் தருவாங்க, பதவி சார்? நம்பர் 2ங்கிற அந்தஸ்து அவருக்கு கொடுக்கலாம். பன்னூர் ராமச்சந்திரனுக்கு விஜயகாந்த் கொடுத்த மாதிரி. ஆனால் விஜயகாந்த் மாதிரி இண்டிபெண்ட் லீடர் கிடையாது விஜய். விஜயே புஷி ஆனந்தால் தான் நகரணும். புஷி ஆனந்த் தான் தாவேக்காவுக்கு தந்தை. ஓகே, அவர் தான் இந்த ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ இளைஞர்களை கட்டுக்கோப்பாக கொண்டு வச்சு, கட்டுக்கோப்பாட்டும் எப்படியோ இளைஞர்களை அரவணைச்சி திட்டி ஆர்கனைஸ் பண்ணி தட்டி கொடுத்து வேலை வாங்கி அந்த ஒரு இளைஞர் கூட்டத்தை விஜயன் பேனரில் அவர் தான் வச்சுருக்கிறாரு. ஏன் அஜித்துக்கு இப்படி ஒரு இளைஞர் கூட்டம் இல்லை? புஷி ஆனந்த் மாதிரி ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு தலைவரில் அவர் மன்றம் வேண்டான்ட்டு போயிட்டார். அவர் ஆள் இல்லாத ஒரு காரணம். விஜய்க்கு புஷி ஆனந்த் இருக்கிறாரு, புஷி ஆனந்த் அந்த ஆர்கனைசேஷன் பண்ணுறாரு. ஸோ புஷி ஆனந்த நம்பர் 2ங்கிற அந்தஸ்தை விட்டு தாண்டி செங்கோட்டையனை கொடுப்பாராங்கிறது ஒரு டவுட்டு தான். அதைத்தான் இப்போ ஒரு சிவகார்த்திகேயன் சூரி போட்ட ஒரு காமெடியை சாம்பார் கறிச்சோறுன்னு போட்டுட்ருக்காங்க. என்னென்னு தெரியல. பட்டு செங்கோட்டையன் விஜய்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. செங்கோட்டையன் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தலைவர் தான். ஓகே, அப்போ சீட்டு அந்த பதவியெல்லாம் தாண்டி விஜய்க்கு என்ன லாபம்? விஜய்க்கு ஒரு பாப்புலரான ஒருத்தர் வந்து அவர் கூட வந்து நிற்கிறது பெரிய லாபம். இது ஒன்று மட்டுமே போதுமா சார்? முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இருக்கிறதுல இதான் வந்து ஒரிஜினா விடுதலை சிறுத்தை கட்சியில் 10வது ஆள். விடுதலை சிறுத்தை கட்சியோட பொசிஷன் என்ன? 10வது ஆள் வந்தவரை நீங்கள் 3வது 4வது எடுத்துக்கி வச்சுருக்கீங்க. இவர் நிர்மல்குமார் பாஜகவில் இருந்து இங்கே போய் அதுக்கப்புறம் இங்கே வந்தார். பாஜகவில் எத்தனாவது ஆள் அவர்? ஒரு அணியில் எத்தனாவது ஒரு ஆள்? அவரை நீங்கள் முதன்மையாக வச்சுருக்கிறீங்க. அப்போ செங்கோட்டையன் ஒரு எம்எல்ஏங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ தாவேக்காவுக்கு பெரிய விஷயம். ஓகே, ஒரிஜினாக்களையும் நிர்மல்குமார்களையும் விடுதலை சிறுத்தைகளே 10வது இருந்த ஒரு ஆள் பாஜகவில் எத்தனாவது இடத்துல இருந்து 100 இடத்துக்கு மேலே அதிமுகவில் இருந்தவரை நீங்கள் 5 இடத்துக்குள்ளே நிர்மல்குமார் வந்தது. நிர்மல்குமார் வந்திருக்கிறாரு, அது நிர்மல்குமாருக்கு லாபம். ஆனால் செங்கோட்டையன் வர்றது விஜய்க்கு லாபம். விஜய் இமேஜில் ஒரிஜினாவுக்கும் நிர்மல்குமாருக்கும் லாபம். செங்கோட்டையனுக்கு அந்த ஸ்டேச்சரு, தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் லாபம். பல வியூகங்களை வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு செங்கோட்டையன். பல ரூட்ஸ்லாம் வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கே அமைச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போனால் விஜயோட செல்வாக்கு தமிழ்நாட்டில் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக செங்கோட்டையன் விஜய்க்கு ஒரு வேல்யூ அடிஷன். ஓகே சார், ஏன்னா மனசில் பட்டதை சரின்னு நினைக்கிறதான் பேசுவேன். ஓகே, விஜய் கடைசியாக மண்குதிரையாக போயிடலாம். அதில் சேண்ட் போனினா அதுக்குள்ளே இன்னும் விஜய்க்கு ஒரு தகுதி திறமை, எலிஜிபிள் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆட்டை நான் இன்னும் பார்க்கல. பட்டு செங்கோட்டையும் விஜய்க்கு வேல்யூ அடிஷன். ஓகே சார், அன்வர் ராஜா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் இவர் இந்த டிசிஷன் தான் எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு தான் செங்கோட்டையன் வரப்போகிறாரு. ஏன்னா அவருடைய அனுபவமும் அவருடைய அரசியல் காலமும் திமுகவுக்கு, திராவிட இயக்கத்துக்கு உதவ வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்வர் ராஜா சொல்லியிருக்காரு. அன்வர் ராஜா விஜய்கிட்ட போகிறதோட திமுகட்ட வரணுங்கிற தன்னோட கருத்தை தெளிவாக சொல்கிறாரு. திமுகவுக்கு உறுதியாக இருந்து ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்துறதுக்கு அன்வர் ராஜா பேசுகிறாரு. விஜய் திராவிட இயக்கங்கிறதுலையும் முஸ்லீம்
சமூக நலன்லையோ வந்து எந்த அளவுக்கு நிற்பாருங்கிறதுல விஜய் மேலே ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்குது. ஓகே சார், செங்கோட்டையன் வந்து அதிமுக ஒருங்கிணைணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரலை கொடுத்தாரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ அவர் செய்யக்கூடிய வேலை அதிமுக ஒருங்கிணைப்புக்கு ஏதாவது பிரயோஜனப்படுமான்ற ஒரு கேள்வி. அவர் தான் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களா? அது எடப்பாடி கட்சி. எடப்பாடி 20% ஓட்டுக்கும் எடப்பாடி தான் அதிபதி. எங்கள் உண்மையை ஒத்துக்கணுங்க. நான் 15% நிறுத்துவேன்னு சொன்னேன். நாடார் தொகுதி 3 டெபாசிட் இழக்க வைக்கணும்னு சொன்னேன். முத்துரமேஷ் நாடார், மின்னல் ஸ்ரீமான் நாடார், கார்த்திகேயன் நாடார், சதா நாடார், விஸ்வா நாடார், கொங்கு விஸ்வா நாடார்னு எனக்கு வேண்டிய நாடார் அமைப்புகள் பலரையும் பயன்படுத்தி சில வியூகங்களை வகுத்து 3 இடத்துல டெபாசிட் இழக்க வச்சுட்டோம். 15% வாக்கில் நிறுத்துவோம். தினத்தந்தி கருத்து கணிப்பு 30 போட்டான். சீமானுக்கு 4 போட்டான். சீமான் 8 வந்துட்டார். 30 போட்டான். 20 தான் வந்தாப்புல. நான் தோல்வி ஒத்துக்கிறேன். 15 நிறுத்துவோன்னு சொன்னேன். வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டார். தென் பிரேமலதா அம்மையார், கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி அவரை 20 கொண்டு போயிட்டு, நான் வந்து 10க்கு 8 சரியாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவன். ஒன்று தப்பாக போனால் கூட நான் சொன்னது தப்பாக போச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு. என் தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கருக்கு உண்டா? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என் தம்பி சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னார், நான் என்ன சொன்னேன்னு. சூப்பர் ஸ்டார் தான், அது வேறு விஷயம். ரங்கராஜ் பாண்டேக்கு உண்டா? ஓகே, 20 விழுக்காடு ஓட்டும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு ஓட்டு. அவர் தலைமையில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் எடுத்த ஓட்டு. தென் மாவட்டத்தில் சீமானோட 30,000 ஓட்டு குறைவு. இடைத்தேர்தலில் சீமானோட 4வது இடம் போயிட்டார். அதிமுகவுக்கு ட்ரெடிஷ்னலாக போட்ட பறையர், சாம்பவர்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், முக்குவர், ஆசாரி போன்ற சமூகங்கள் நாம் தமிழருக்கு போட்டுட்டாங்க. எடப்பாடி எல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு கை கழுவிட்டாங்க. தென் மாவட்டத்தில் 30,000 ஓட்டு நாம் தமிழரோட அதிமுகவுக்கு குறைவு. ஆனால் தருமபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஸ்டாலின் ஐயாவோட பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவருக்காக விழுந்த ஓட்டு 10.5க்காக விழுந்த ஓட்டு. நீங்கள் ரெட்டலைக்காகவும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் விழுந்த ஓட்டுன்னா 2019 மக்களவைத் தேர்தலில் 8,000 ஓட்டு எடப்பாடியில் எடப்பாடி பழனிசாமி கீழே போனார். அதே ஐயா வந்து இன்னைக்கு 2024 மக்களவைத் தொகுதியில் எடப்பாடிக்குள்ளே 50,000 ஓட்டு. அவருக்கு கேண்டிடேட்டு, ரெட்டலை கேண்டிடேட்டு அதிகம். அன்னைக்கு என்டிஏ வந்து 30% வாக்கு எடுத்து, இன்றைக்கி அதிமுக அணி 23% வாக்கு தான் எடுத்து. 23 எடுக்கும்போதே 50,000 அவர் லீடுன்னு சொன்னால், அவர் கொடுத்த 10.5க்கு வன்னியர்களின் பெருந்தலைவராக அவர் ஆகி நிற்கிறார். அவர் வெள்ளாளக்கோன்றங்கிறதுல வெள்ளாளக்கோன்ற ஆதரவு அவருக்கு இருக்குது. ஸோ அந்த 20 விழுக்காடு ஓட்டு அவருக்கான ஓட்டு. அப்போ அவருக்கான ஓட்டாக இருக்கும்போது பன்னீரால் டெபாசிட் இழந்து போனதையோ, தினகரனால் டெபாசிட் இழந்து போனதையோ, சீமான்கிட்ட 4வது போனதையோ பற்றி அவர் கவலைப்படலை. அவர் என் கட்சி, என் ஓட்டு, நான் பெர்மிஷன் கேண்டிடேட் இல்லாமல் எடுத்த ஓட்டு, இதில் உங்கள் பங்கு என்ன இருக்குன்னு அவர் தெளிவாக நிற்கிறார். இனிமேலுங்க இணைப்பு அது இதெல்லாம் சொல்லி அவர்கிட்ட எதுவுமே எடுபடாது. அவர் கட்சியை பிடிச்சிட்டாரு, அதை விட்டு கொடுக்க மாட்டார். எல்லாரும் அப்படி தான். இதில் அவரை குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ரெட்டை தலைமையை விட்டுக்கிட்டு எடப்பாடி கூட போய் நின்றனால இப்போ செங்கோட்டையனுக்கு நிலைமையை பார்த்தீங்களா? சிவி சண்முகமும் தன்னோட புடிய எடப்பாடிகிட்ட கொடுத்துட்டாரு. கேபி முனுசாமி அவரே ஸ்கெட்ச் போட்டு மற்றவங்களை காலி பண்ணதுக்கும் பண்ணியிருக்கலாம். அன்பழகன், வீரமணி எல்லாருமே புடிய எடப்பாடிகிட்ட கொடுத்துக்கிட்டு அவர் ஒற்றை தலைமை ஆன பிறகு நீங்கள் நம்ம குத்துதே குடையுதேன்னு சொன்னால் எதுவும் நடக்காது. அவருக்கு ஓட்டு, அவர் தலைமையில் அவருக்கு கிடைச்ச ஓட்டு, இதில் செங்கோட்டையன் ஒரு சில பாதிப்பை ஏற்படுத்தலாம். சார், செங்கோட்டையன் வந்து தாவேக்காவுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளங்களில் விஜய் ரசிகர்கள்லாம் ஒரே பெரிய கொண்டாட்டமாக இருக்காங்க இப்போதைக்கு. ஆனால் செங்கோட்டையனோட பதில் நாளைக்கு ஒரு நாள் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை நாளைக்கு செங்கோட்டையன் திமுகவில் இணைஞ்சிட்டாருன்னா தாவேக்காவுடைய நிலை என்ன இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுக்கு எது லாபமோ அதுதான் பார்ப்பாங்க. திமுகவில் அவர் பேச மாட்டாருன்னு இல்லை, பேசுவாங்க. என்னவோ அதை பார்ப்பாங்க. நீ மாடர்ன் பொலிட்டிக்ஸாக தானே, விஜய் பேரம் தானே பேசுகிறாரு. ஒரு கட்டம் எடப்பாடிக்கிட்ட நல்ல சீட்டு கிடைக்கும்னு எதிர்ப்பார். அங்கே பிஜேபி உள்ளே வந்துட்டு, இன்னொரு கட்டம் காங்கிரஸ் கூட 50-50 முதல்வர் பதவி விஜய்னாங்க. இன்னொரு கட்டம் சீமான்கிட்ட போய் பேசினாங்க. சீமான் நான் தான் சிஎம், தம்பி வருகிறேனா இருன்னு சொல்லி விட்டுட்டாரு. அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் விஜயே பேரம் பேசி தனக்கு என்ன லாபம் இருக்குன்னு பார்க்கும்போது செங்கோட்டையை மட்டும் பேரம் பேசி போகிறதுல என்ன இது இருக்க முடியும்? இப்போ இது திமுக பெறுவாருங்கிறதுக்காக விஜய் தரப்பில் விஜயும் புஷி ஆனந்தும் பெரிய ஆஃபரை கொடுக்கலாம். அரசியல் தானே எல்லாம். ஓகே, சும்மா அவர் நுணுக்கமாக தானே அரசியலை பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் எல்லாருமே வந்து தாவேக்காவை ஒரு ஆப்ஷன் டூல் மாதிரியே யூஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காதான்? ஒரு பலம் நிரூபிக்காத கட்சி ஆப்ஷனாக தான் பயன்படுத்த முடியும், ப்ரியாரிட்டி அப்படி எடுக்க முடியும். உங்களுக்கு திமுகவில் நீங்கள் நினச்ச பேரம் நடக்கலைன்னா விஜய் ஆப்ஷனாக எடுத்து போகலாம். ஓகே. ஒரு பலம் நிரூபிக்காத கட்சி ஆப்ஷனாக தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதை வந்து ப்ரியாரிட்டியாக எடுக்க முடியாது.
அப்படி இருந்தால் மக்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்காதா சார்? நான் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் சீமான் நிற்கிற மாதிரி 214 நிற்கணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். கமல்ஹாசன் 39 போட்ட மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். இவர் விஜயகாந்த் 214 போட்ட மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். இப்படி சந்தர்ப்பாத அரசியல், பேர அரசியலுக்கு நீங்களும் பண்ணிக்கிட்டு மற்றவங்களையும் உங்களை வச்சு பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறது மக்கள் சீமான பெரிய லீடராக பார்ப்பான். 214 தனிச்சு நிற்கிறாரு, கொள்கை உறுதியோடு நிற்கிறாருன்னு சீமானை பார்ப்பான். உங்களை கமல்ஹாசன் தினகர மாதிரி கூட்டணி அரசியலில் அது ஒரு சந்தர்ப்பாத அரசியல்னு மக்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் விஜய்க்கு இருக்குது. அதனால தான் விஜய் தரப்பை நான் மண் குதிரைங்கிறேன். கமல்ஹாசனையும் தினகரனையும் பார்த்த பிறகும் நீங்கள் 214 பொண்ணு அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் சேண்ட் போனிங்கிற கருத்தை நான் அந்த வகையில் தான் நான் சொல்கிறேன். ஓகே சார், நீங்கள் பல ஆண்டுகளாக ஒரு அனுபவத்தில் இருக்கீங்க. செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் எம்எல்ஏவாகவும் பலமுறை அமைச்சராகவும் இருந்திருக்கார். அவருக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க சார்? எப்படி எடுத்தால் அவங்களுக்கு நல்லது? ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான். திமுகவில் என்ன ஆஃபர் வருது, விஜய்கிட்ட என்ன ஆஃபர் வருது, இதுக்கு தக்கன தான் அது ஓடும். விஜய்கிட்ட ஒரு நல்ல ஆஃபரை இவர் ஆரம் வீரப்பனுக்கு பேரன் ஏதோ பண்ணி கொடுத்துருக்கிறாரு, பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க. செந்தில் தியாகராஜன் பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க. சத்யஜோதி பிலிம்ஸ் பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க. நண்பர் தான், நான் கேட்டுக்கல, இருக்கலாம். ஓகே சார், ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்காரு, நான் டிசம்பர் 15 வரைக்கும் நேரம் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா என்ன அந்த பாவத்தை செய்ய வச்சிடாதீங்க. எந்த பாவத்தை தான் சொல்கிறாரு? அதிமுக விட்டு வெளியே போகக்கூடிய பாவத்தை தான் சொல்கிறாரு. அதை தான் அவர் சொல்கிறாரு. அது எடப்பாடிக்கிட்ட நம்ம இப்படி கேட்டு பிரயோஜனம் இல்லை. இல்லை, பாவத்தை செய்ய வைக்காதீங்கன்னா வேற கட்சியில் நான் போக போகிறேன். ரெட்டலைக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிரான்னு சொல்கிறார். ரெட்டலைக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிரான என்ன பண்ண போகிறாரு? இப்போ செங்கோட்டையனே என்ன பண்ண போகிறாரு நாளைக்கு சொன்ன பிறகு நீ என்கிட்ட மாற்றி மறித்து கேள்வி கேட்குற. அப்போ இன்னும் 15ஆம் தேதி அதுக்கு பிறகு என்ன இது எவ்வளோ சோமனி இப்சன் பட்ஸ் இருக்குது. ஸோ ஓபிஎஸ்க்கு விஜய் ஒரு ஆப்ஷன் தான். பட் விஜய் ஆப்ஷனை ஓபிஎஸ் இதுவரை ஓப்பன் பண்ணலை. ஓகே, என்டிஏயில் எடப்பாடி இல்லாத சிஎம் கேண்டிடேட் ஆப்ஷனை ஓபிஎஸ் எடுக்கலாம், தினகரன் எடுப்பார். என்டிஏ இல்லாத இபிஎஸ் இல்லாத சிஎம் கேண்டிடேட்டு லார்ஜர் என்டிஏ பிக்கர் என்டிஏயில் வரும்னா அதை டிடிவி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸும் இபிஎஸ் இல்லாத சிஎம் இல்லாத என்டிஏ கூட அவங்க ஏற்றுட்டு போயிடுவாங்க. இபிஎஸ் சிஎம்மாக ஏற்றுக்கிட்டு 2 பேரும் பயணிக்க முடியாது. அதை டிடிவி தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ இன்னொன்று ஓபிஎஸ்க்கு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னா திமுக ஆப்ஷன் இருக்குது. ஒரு சி சுப்பிரமணியம், ஒரு அன்பழகம் மாதிரி ஒரு திறமையான ஃப்ளோர் லீடர் ஸ்டாலினுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த ஆப்ஷனும் அங்கே இருக்குது. எல்லாமே ஆப்ஷன் தான். இது ஸ்டாலினுக்கு நல்ல ஆப்ஷன், ஓபிஎஸ்க்கு நல்ல ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை எடுத்துக்கலாம், ஓபிஎஸ் எடுத்துக்கலாம். என்னோடய சஜஷன் இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் சொல்லுவேன். அதோட என்டிஏயில் எடப்பாடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட் எடப்பாடி அல்லாத ஒரு சிஎம் கேண்டிடேட்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் அது நடந்தா. பட்டு நம்ம சகாதேவ மாதிரி எது யாருக்கு நல்லதுங்கிறத தான் நம்ம சொல்லணும். அந்த வகையில் அது திமுக ஆப்ஷன் ஓபிஎஸ்க்கு நல்லது. தினகரனும் திமுக ஆப்ஷன் வேலு கார்த்திகேயன், தேர்போகி பாண்டியன், அந்த கோயில்பட்டி அந்த கைத்தாறு அந்த சகோதரர், இவங்களுக்கெல்லாமே ஒரு அக்காமடேஷன் கொடுக்கணும்னு நினைப்பார். அதுக்கு தக்கன டிஎம்கே ஆப்ஷனில் இருந்துன்னா அவர் டிஎம்கே எடுக்கக்கூடிய இதை பார்ப்பார். தினகரனும் திமுகவோட போகலான்னு ரெடியாக இருக்காரு. என்ன பேச்சை வச்சு தானங்க நான் சொல்கிறேன். கரூர் விஷயத்தில் விஜயை தூக்கி போட்டுட்டு திமுகவுக்கு ஆதரவாக தானங்க தினகரன் இருந்தார். ஓகே, ஸோ வேறு வழி இல்லைன்னா விஜய் 60 சீட்டு கொடுப்பாருன்னா பார்லிமெண்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போ விஜய் இமேஜில் 60 சீட்டு நின்று சவுத்து டெல்டாவில் நின்று நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்ணணுன்னா அவர் போகலாம். ஓகே சார், டிடிவி ஆனால் சொல்லியிருக்காரு, சமீபத்தில் இணைஞ்ச மனோஜ் அவர்களுக்கு பார்த்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரியான முடிவுகள் எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது, ஆனால் இந்த மாதிரியான முடிவுகளுக்கு காரணம் அதிமுக தலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓபிஎஸும் செங்கோட்டையனும் டிடிவியும் கூட அதுக்கு தள்ளப்படுவாங்களா அப்படின்ட்டு? ஆமாங்க, எடப்பாடி கட்சியை பிடிச்சிட்டாருங்க. ஓகேங்க, காலி ஸ்பேடு சே ஸ்பேடு கட்சியை அவர் பிடிச்சிட்டாருங்க. என்ன எப்படிங்க விடுவார்? யாருக்காக விடுவார்? இப்போ எடப்பாடி ஜெயிச்சுட்டாருன்னு எடுத்துக்கலாமா சார்? அதிமுக உள்கட்சி அரசியல் எடப்பாடி என்னைக்கோ ஜெயித்துட்டார். அவர் சொன்னது நடந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். பாஜக திமுகவுடைய பி டீம் இவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ தாவேக்கோட்ட போனால் என்ன சொல்லுவார்? தாவேக்கே உடனே பி டீம் சொல்லிடுவாரா? பி டீம் கான்செப்ட் யாருக்குமே ஒத்துக்கலை. அவங்களுக்கு என்ன லாபங்கிறது தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அதை நம்ம சொன்னீங்கன்னா ரொம்ப காங்கிரஸ் யாரெல்லாம் பி டீம்னு சொன்னான்னு பார்த்தோம்னா அது ரொம்ப அப்செட்டாக அபத்தமாக இருக்கும். விஜயம் பி டீம் கிடையாது யாருக்கும். ஓகே, எல்லாரும் தாங்கள் வளர்கிறதுக்கும் தாங்கள்
தங்களுக்கு முக்கியத்துவம் தேடுறதுக்கு அரசியலை பார்ப்பாங்களே தவிர அதில் எங்கே ஆஃபர் என்ன வருதோ அதில் ஏற்றுக்கிட்டு போவாங்க. ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் தான். ஓகே சார், இவங்க 3 பேருமே ஒரு முடிவு எடுத்து ஒரு வேளை தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கெலாம் கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார்? 3 பேருமே தனித்தனியான ஆட்கள். 3 பேருமே பசுமன் தேவரையா குருபூஜையை வச்சு தான் ஒன்றான்னாங்க. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? அப்போ 3 பேரும் சேர்ந்து கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. எடப்பாடி எதிர்ப்புங்கிறது மட்டும்தான் 3 பேருக்கும் ஒற்றை கருத்து. ஓகே சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி, அதிமுக இதெல்லாம் பார்க்குறப்போ அந்த தொண்டர்கள் மத்தியில், அந்த எம்எல்ஏக்கள் மத்தியில் என்ன சார் தோணும்? எல்லாரும் ஒரு பக்கம் திமுக பக்கம், ஒரு பக்கம் அதிமுக பக்கம் போயிட்டுருக்காங்க. அதிமுகவோட நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. திமுக அதிமுகங்கிற நிலைமை தாண்டி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற அரசியல் வந்துட்டு. ஓகே, ஸ்டாலினுக்கு கலைஞருக்குள்ள எதிர்ப்பு இல்லை. சொன்னால் எல்லாரும் கோவப்படுவான். நான் டேட்டா வச்சு தான் சொல்கிறேன். இப்போ நீ தானப்பா சொன்னேன், சரி நோட்டு ட்ரக் அண்ட் டிஎம்கே என்ன, நீ தான் சொன்னேன் 23 சீட்டு அதிமுக ஜெயிக்கணும்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன் 48 விழுக்காடு ஓட்டு ஸ்டாலின் வருவாருன்னு. 47 வந்தார். அப்போ நம்ம அந்த இடத்துக்குள்ளே நியாயமாக விஷயங்களை சொல்லணும்ல. விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் தான் அண்ணன் 55 தாண்டுவார்ண்ணே, 63 வந்தார். ஈரோடு கிழக்கில் 70 தாண்டுவார்ண்ணே, 70 தாண்டி போயிட்டார். 70 வருவார்ண்ணே, 70 தாண்டி போயிட்டார். ஸோ இந்த அரசியல் களத்துக்குள்ளே இன்னைக்கு ஸ்டாலின் 57-62 காமராஜ் உயரத்தில் நிற்கிறார். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அரசியல். 45 விழுக்காடு வாக்கு ஸ்டாலினால் ஈஸியாக வாங்க முடியும். ஸ்டாலினால் சீமான் டேமேஜ் பண்ணுறது ஒரு லெவலுக்குள்ளே வந்து அது ஸ்டேச்சுரேட் ஆயிட்டு. இன்னும் சீமான் ஸ்டாலினை டேமேஜ் பண்ணணும்னா எதிர்ப்பு ஓட்டு எடப்பாடிக்கு போகாமல் சீமானுக்கு போகணும். அது ஆளுங்கட்சி அதிருப்தி வாக்கு. ஓகே, விஜய் ஸ்டாலினை டேமேஜ் பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே 2011 விஜய் ஜெயலலிதா ஆள் எங்கள் ஆள் இல்லை, எங்களை விட்டு போயிட்டாருன்னு சிவாஜி கட்சி ஆரம்பித்தா திமுக எங்கே டேமேஜ் பண்ணோம். அவர் தான் திருப்பதி கணேசன் எத்தனை வருஷத்துக்கு முன்னே போயிட்டார். இவர் தான் 2011 அனில் போரபுதர் ஒன்று திமுகவுக்கு எதிராக போயிட்டார். அதுக்கு பிறகு அவர் மோடியை போய் பார்க்க, தலைவா படத்தால் ராஜ்சபாக்காக ராகுல் காந்தியை போய் பார்க்க பல சம்பவம். இந்த ஆதவ அர்ஜுனா வந்து சைக்கிளில் வந்தாராம். ஏன் என்னையா இதெல்லாம் சைக்கிளில் வந்தார் அது இதுன்னுட்டு. நீங்கள் தான் மோடியை போய் பார்த்தீங்க. ஜெயலலிதா வந்து 6 விழுக்காடு வாக்கு கூடி 39-37 ஜெயித்தாங்க. நீங்கள் உங்கள் தலைவா படத்தில் அடித்த கோபத்தில் பண்ணீங்க, ஒன்றும் நடக்கலை. வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு முத விஜயை நிரூபித்தது ஜெயலலிதா அம்மையார் தானே. அப்புறம் விக்கிரவாண்டியில் கள்ளக்குறிச்சி சாராயச்சாவை பார்த்து நீங்கள் விக்கிரவாண்டியில் டிஎம்கேக்கு வாக்கு குறைஞ்சிரும்னு சொல்லும்போது நோட்டாவுக்கே ஓட்டு குறைஞ்சி போச்சேன். ஸோ விஜயை பொறுத்தவரை திரும்ப நான் சொல்கிறது பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தான். அவர் என்ன பலங்கிறது 26 தேர்தல் ஆணைய புள்ளி விவரத்தில் தான் அது அவரோட பலம் தெளிய வரும். மற்ற ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு லீடருங்கிறதுனால ஒரு ஈர்ப்பு அவரை சுற்றி இருக்கும். ஓகே சார், அமித்ஷா கூட வந்து விஜய் குறித்து பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்காரு. வரப்போகிறாரு, பனையூரில் வந்து தங்க போகிறாரு, தங்கி என்டிஏக்குள்ளே விஜயை இழுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் பத்திரிக்கையில் செய்தியாக போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? தினமலர் தேசிய நாளிதழ், எங்கள் தலைவர் ராமசுப்பரையர் நிறுவன பத்திரிகை, எங்களுக்கு ஒரு தலைவராக இருந்தவர். பரபரப்புக்காக தினமலர் அவரோட வாரிசுகள் போட்டிருப்பாங்க. அதை தாண்டி அதில் பெரிய செய்திகள் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா தினமலரில் தான் ராகுல் காந்தி விஜய் கூட்டணி பேசி முடிச்சுட்டாங்க, இந்த டேட்டு பார்க்குறாங்க, அந்த டேட்டு பார்க்குறாங்கங்கிறதெல்லாம் வந்தது. என்னாச்சு கடைசியாக? ஒன்றும் ஆகலைல்ல. மோடி அடித்த அடியில் ராகுல் ஜோதிமணியாவது, மாணிக்கு தாகூராவது, புண்ணாக்காவது இதாகுதுன்னு. புண்ணாக்குங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. அவங்க எம்பி மக்கள் பிரதிநிதிகள். நான் தனித்து 3 நாள் தான் எடுத்தாங்க. ஒரு கட்டத்துக்குள்ளே நாம் எல்லாம் ஒரே கட்சியில் இருந்த சகோதரியும் சகோதரமாக தான் இருப்பாங்க. சரி, அந்த வார்த்தை வந்துட்டு அப்படி போட்டு என்னால் அவங்கள நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நாளைக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கணும். ஒரு காலகட்டத்தில் ஒரே கொள்கையிலையும் ஒரே இயக்கத்திலையும் இருந்தவங்க தான் ஜோதிமணியும் நம்மளும் மாணிக் தாகூரும் இருந்திருப்போம். எதுக்கு சொல்ல வரோம்னா, மோடி அடித்த ஒரு பிளேயில் ராகுல் காந்தி ஸ்டாலின்ட்டே விழுந்துட்டார். ஸோ ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு. விஜயவசந்த் தவிர யாருமே டெபாசிட் எடுக்காத நிலைமையில் 10-9 அவங்க பெற்றுட்ருக்குறாங்க. ஓகே, ஸ்டாலினுக்கும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸ்டாலினும் ஆர்கே நகரை பார்த்து 25 விழுக்காடு வந்து ஒரு எம்பி ஜெயிக்காமல் தான் வந்தாருங்கிறதையும் நாம் பதிவு பண்ண தயங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த அமித்ஷா பனையூர் செய்தியும்
ஓகே சார். சார் திருமாவளவன் கூட சொல்கிறாரு, பாஜகவிடம் விஜய் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சார்? கவனமாக இருக்க வேண்டியதுதான். ஏற்கனவே அவர் மோடியை போய் கோயம்புத்தூரில் போய் பார்த்ததும் ஜெயலலிதா இவரை வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு மோடியா லேடியான்னு கேட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை கன்சால்டேட் பண்ணி ஆக்கிட்டாங்க. அதனால் அந்த இதை அவர் கவனமாக இருக்க வேண்டியதுதான். அப்புறம் அவர் மெர்சல் இதில் ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசி அதில் அவர் பெரிய சினிமா கெயின் அடைஞ்சு இருக்கிறவர். பாஜக இங்கிலீஷ் அலையன்ஸில் போனால் சினிமாவும் போயிடும், அரசியலும் போயிடும், சிவாஜி மாதிரி ஆயிடுவாருங்கிறத நான் தானே பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துக்குள்ளே ஒரு மண்குதிரை ஆகாமல் ஒரு பலத்தை நிரூபிச்சிட்டாருன்னா 29 மோடிக்கு விஜய் பயன்படுவார். சகோதரர் விஜய் நான் அதுக்கு எதிர்பார்க்குறேன். பவன் கல்யாண் 19 பலத்தை நிரூபித்து 14 பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு 19 பலத்தை நிரூபித்து 24 மோடிக்கு பயன்பட்டார் இல்லையா? காபு கம்யூனிட்டி, தென்னிந்தியாவிலே மிலிட்டன் கம்யூனிட்டி, காபு தொப்பூர் காபு, முன்னூறு காபு, செட்டி பலிச்சா, அந்த கம்யூனிட்டிக்காரரு சினிமா ஹீரோ. அதே மாதிரி சகோதரர் விஜய் ஒரு பலத்தை நிரூபித்தார்னா 29 அவருக்கு மோடி அலையன்ஸுக்குள்ளே அவருக்கு ஒரு பெரிய இடத்த இந்த பலத்திற்கு ஏற்ப நம்ம கொடுக்க தயாராக இருக்கோம். அது அடல்ஜி அலையன்ஸு 98 உருவானது மாதிரி மோடிஜி அலையன்ஸு தோற்று போனவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வெற்றி பெற்ற திமுக காங்கிரஸ் அணிக்கு எதிராக 29 1-1 அவங்கள தோக்கடிக்கக்கூடிய வீகத்தை தெளிவாக வகுக்கலாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போமே 1-1 வந்தால் தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். ஓகே. 67 காமராஜுக்கு எதிராக முதலறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பிறந்தகையும் கொண்டு வந்த 1-1 வந்தால் தான் தோக்கடிக்க முடியும், அல்லது மீண்டும் ஸ்டாலின் தான். ஓகே சார். கடைசியாக விஜய் காஞ்சிபுரத்தில் பேசுகிறப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பல எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள்லாம் வர இருக்காங்க தாவேக்காவுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியான மூவ்ஸ் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக கேஎஸ்ஆர், பிடிஆர் கூட வர போகிறாருலாம் சொல்லி பேசியிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் சார் தாவேக்காவில் போய் சேர போகிறாங்க? முதல்ல செங்கோட்டையும் சேரட்டு, அப்புறம் செங்கோட்டையை நிறைவேற எடுப்பார். மற்ற ஆட்கள்லாம் சேரதுக்கு வாய்ப்புகள் வரும். திமுக அண்ணா திமுக மாதிரி ஒரு கட்சி தான். சீமான் அதை தான் சொல்கிறார், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். இதுவும் இன்னொரு திமுக அண்ணா திமுக தான். இதுவும் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கடற்கரை சமாதி, கல், இது பிராண்டி, விஸ்கி, ஊழல், லஞ்சம் அதே மாதிரி தாங்கிறத சீமான் சொல்கிறாரு. சீமானுக்கு கமல்ஹாசன் பண்ண மாதிரி ஒரு நல்ல நன்மையை அவருக்கு தம்பி விஜய் பண்ணிகிட்ருக்காரு. சீமான் அடிப்பார் பாருங்க. எம்ஜிஆரை இவர் புகழ்ந்து பேசும்போது கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்டின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவாரிகளை கல்வி தந்தி ஆக்கினார்னு வாங்கி அடித்தார். அந்த மாதிரி எல்லாம் விட்டுக்கிட்டு பேச விட்டுக்கிட்டு நல்லா பொங்கி வரும்போது சீமான் ஒத்த அடி அடித்து நீங்கள் எல்லாமே 3 ஒரே குட்டையில் உரிய மட்டைகள், நான் மட்டும்தாண்டா திமுக அண்ணா திமுக இன்னொரு திராவிட கட்சியான இதுக்கு எதிராக நிற்கிறேன், நீங்கள்லாம் பெரியார் மண்ணுங்கவங்க, நான் மட்டும்தான் பெரியாரே மண்ணுன்னு சொல்லக்கூடியவன், நீங்கள்லாம் அருந்ததியர்களுக்கு ஆதரவாக பிரியாரிட்டி ரெசர்வேஷனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க, நான் மட்டும்தான் தமிழர்களான தேவேந்திர குல வேளாளருக்கும் பறையருக்கும் 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லக்கூடியவன், நாம் என்னால் மட்டும்தான் இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் எடப்பாடி இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு, அதை ஸ்டாலின் என்டால்ஸ் பண்ண தவறுன்னு போல்டாக சொல்ல முடியும். உங்கள் யாராலையும் நீங்கள் அதில் ஒன்று பார்ட்டியாக இருப்பீங்க அல்லது அதை குறை சொல்ல முடியாமல் அதே டிஎம்கே ஏடிஎம்கே வாமிட்டே எடுத்து உங்கள் அரசியலை பண்ணிகிட்ருப்பீங்க. நான் தான் தனித்தன்மையோட பிரபாகரன் தமிழினத்தின் தலைவன்னு சொல்லக்கூடிய அளவில் இருப்போன்னு சொல்லி திமுக அண்ணா திமுகவின் இன்னொரு பிம்பமாட்டு விஜய் ப்ரோ வரும்போது சீமான் தனித்தன்மையானவன், நீங்கள் 3 ஒரு பக்கம், நான் மட்டும் இன்னொரு பக்கம், நீங்கள் 3 டாஸ்மார்க் ஆள், குடிகாரம் ஓட்டு உங்களுக்கு தேவை, எனக்கு பனம்பால் தென்னம்பால் மது பிரியர்கள் ஓட்டு விழுந்தா விழுது விழலன்னா பரவாயில்லங்கிறதுல எல்லா அடிப்படையிலும் பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது, ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்கக்கூடிய ஒரு ஆட்டு, தமிழில் இருந்து வந்ததான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் மறுக்க முடியாத ஒரு ஆட்டு, நீங்கள் எல்லாரும் ஒரு பக்கம், நான் மட்டும் ஒரு பக்கம்னு சீமான் இருப்பார். அந்த மறுபக்கத்தில் சீமான் எதிர்ப்பு ஓட்டு மு.க. ஸ்டாலினுக்கு தான் கன்சால்டேட் ஆகும். அதுதான் ஈரோடு கிழக்கில் நடந்தது. பல விஷயங்கள் அதுதான் நடக்கும். ஓகே சார். ஆனால் அப்படி இருந்தாலுமே இந்த முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களுமே வந்து விஜய் ஒரு ஆப்ஷனாவது வைக்கிறாங்க, சீமான்கிட்ட போகணுன்னு நினைக்க மாட்டாங்களே சார்? மேடையில் சீமானோடு பகிர்ந்து கொண்ட செங்கோட்டையன் கட்சியில் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கலையா சார்? சீமான் தெளிவாக 214 தனிச்சு போட்டின்னு சொல்கிறாரு, எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு சொல்கிறாரு, எம்ஜிஆர் பிரபாகரன் தலைவர்னு சொல்கிறாரு. செங்கோட்டையன் பிரபாகரன் தலைவர், எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு போய் சேர முடியுமா? விஜய் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசுனதுமே செங்கோட்டையனுக்கு கேட்டு திறந்துட்டு உள்ளே போகிறாரு. ஓகே. அதை தாண்டி அவங்க வந்து அரசியல் ரீதியாக சீமானை பெரிய ஆளாக தான் பார்க்குறாங்க. சீமான் பெரிய ஆள் தான், கமல்ஹாசனை தான் பெரிய ஆளாக பார்த்தாங்க. கருத்து கணிப்பிலெல்லாம் எம்என்எம், மக்கள் நீதி மையம், ஏஎம்கே எல்லாம் தான் வச்சாங்க. கூட்டணி அரசியலில் அவங்கள பற்றி பெருசாக
செய்திகள் ஊடகங்களில் வந்துக்கிட்டே இருந்தது. சீமானை பற்றி எந்த டாக்கும் இல்லை. அதர்ஸில் தான் போட்டாங்க. சீமான் 7 விழுக்காடு எடுத்துட்டாரு, இவங்க 2 தானே எடுத்தாங்க. அப்போ மக்களுக்கு தெரியும் எவன் கிளாரிட்டியோட அனுப்பான், எவன் தெளிவாக நிற்கிறான். இப்போ சீமானே வந்து கோழை நாய்கள் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கையும் விட்டு ஓடிட்டுன்னு விஜய் அடிக்கும்போது எந்த புள்ளியில் கமலஹாசன் தினகரனை அவர் நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூரில் பலகீனப்படுத்தினாரோ அதே புள்ளியில் தான் எடப்பாடியையும் என்டிஏயையும் விஜயும் பலகீனப்படுத்த நிற்கிறார். ஸோ சீமான் களத்துக்குள்ளே நின்னது தனக்கு பெரிய பெருமைன்னு கருதி மக்கள் தனக்கு அதை கௌரவிப்பாங்கன்னு உறுதியாக நம்பி களமாடுறாரு. அதனால தான் கோழை நாய்கள் களத்தை விட்டு வெளியேற்று அணி சிங்கம்னு சொன்ன விஜயை களத்தை விட்டு வெளியேறினதுக்கு அசால்ட்டாக அடிக்கிறார். ஸோ சீமானுக்கு வந்து விஜய் சீமான் கம்பாரிசன் பெரிய பலம். நாம் சொன்னது மாதிரி எதிலெல்லாம் சீமான் மாறுபட்டு தெளிவாக நிற்கிறாருங்கிறத அவங்க வேட்பாளர்களே கொண்டு சேர்த்துருவாங்க. குறிப்பாக பரையர் தேவேந்திர குல வேளாளர் விஷயத்தில் இவர் இந்த தமிழ் சமங்களுக்காக நிற்கிற ஸ்டாலின் கலைஞர் அருந்ததியருக்காக நின்னார். அருந்ததியருக்காக ஜெயலலிதாவியை குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு எடப்பாடியை நிலைப்பாட்டை மாறிட்டார். விஜய்க்கு நிலைப்பாடே இதில் இல்லை. இதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போகும்போது வந்து தேர்தல் காலத்தில் சீமானுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும். இன்னும் பல இஷ்யூஸ் மற்றவங்களாம் எடுத்து வைக்காத இஷ்யூவை எடுத்து வைக்கும்போது விஜய் சீமான் கம்பாரிசன் வந்து சீமானுக்கு கமல் சீமான் கம்பாரிசன் பெரிய பூஸ்டர் கொடுத்த மாதிரி மிகப்பெரிய பூஸ்டர் கொடுக்கும். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். தினத்தந்தி 8 கால கெட்டிங்கையோ தினமலர் 8 கால கெட்டிங்கையோ பார்த்து ஏமாறாதீங்க. கமல்ஹாசனுக்கு இப்படி தான் இருந்தது. என் தினத்தந்தி கருத்து கணிப்பு கூட சீமானுக்கு 4 விழுக்காடு தான் போட்டாங்க. நான் சொன்ன மாதிரி 8 விழுக்காடு வரல. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை நன்றி சார்.